ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 2 மணி இப்பொழுது நேரம். ஈரானிய ராணுவம் அமெரிக்காவுடைய மிக மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் தொலைத்தொடர்போடு சம்பந்தப்பட்ட 2 நிறுவனங்கள். நேற்று பஹ்ரைனில் இருக்கிற அமேசான் கிளவுட் நிறுவனத்துக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலால பலத்த சேதம் அந்த நிறுவனத்துக்கும் அந்த சேவைக்கும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் உத்தியோகபூர்வமா எவ்வளவு சேதம் ஏற்பட்டது, என்னென்ன விடயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அமேசான் கிளவுட் இன்னும் உத்தியோகபூர்வமா அறிவிக்கல. ஆனா இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு துபாயில் இருக்கிற அமெரிக்காவுடைய பிரபலமான டேட்டா நிறுவனம் அல்லது தொலைத்தொடர்பு நிறுவனம் என்று கூட சொல்லலாம், இந்த நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாக ஈரானிய ராணுவம் உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்காங்க. இந்த நிறுவனமானது உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய டேட்டா நிறுவனங்கள்ல ஒன்று. துபாயில இருந்து இயங்கினாலும் ஆசியாவில் இருக்கிற, ஐரோப்பாவில் இருக்கிற மிக மிக முக்கியமான நிறுவனங்களுடைய தரவுகளை பாதுகாக்கின்ற சேவர்களை வைத்திருக்கிற நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தின் மூலமா இப்பொழுது பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான AI தொழில்நுட்பத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற சேவர்களை பராமரிக்கிற நிறுவனங்கள்ல இதுவும் ஒன்று. இப்பொழுது நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிற ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இப்பொழுது நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்ற வங்கிகளுடைய ஆப்புகள், இணையதளங்கள், மில்லியன் கணக்கான இணையதளங்கள், லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆப்புகளை பராமரிக்கின்ற சேவர், டேட்டா சேவரை பராமரிக்கின்ற நிறுவனம் இது. இந்த நிறுவனம் தொலைத்தொடர்பு, இப்பொழுது நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்ற இன்டர்நெட் சேவை, அதிவேக இன்டர்நெட் சேவைகளை வழங்குகின்ற சேவைகளுக்கான சேவர்களை வழங்குகின்ற நிறுவனம். தொலைக்காட்சி, இந்த மாதிரி பல முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய சேவர்கள், தனிப்பட்ட நபர்களுடைய டேட்டாக்கள், நிறுவனங்களுடைய டேட்டாக்கள் என்று ஏராளமான விடயங்களை கையாளுகின்ற மிக முக்கியமான நிறுவனத்தில் ஒன்று இந்த நிறுவனம். இப்பொழுது தாக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற தொடர்பாகவும் இதனுடைய விளைவுகள் தொடர்பாகவும் அந்த நிறுவனம் இதுவரையில எந்த விதமான தகவல்களையும் அறிவிக்கல. இந்த மாதிரி முக்கியமான அமெரிக்க நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி நேற்றைய நாளில் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனவே அந்த அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஈரானிய தலைவர்கள், முக்கிய பதவியில் இருக்கவர்கள் மீது தாக்குதல், கொலை முயற்சிகள் அல்லது கொலை நடவடிக்கைகள் நடக்குமாக இருந்தால் இன்னும் பல அமெரிக்காவுடைய மிக முக்கியமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை இன்றைய நாளிலையும் ஈரான் முன்வைத்திருக்காங்க. ஏற்கனவே நேற்றைய நாளில் இருக்கின்ற துபாய், அபுதாபி மற்றும் கத்தார் ஆகிய நகரங்களில் இருக்கிற மிக முக்கியமான தொழிற்சாலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மிக முக்கியமான இடங்கள், இப்பொழுது தொலைத்தொடர்பு தொடர்பான இடங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பரவலாக ஒரு கிழமைக்கு முதல்ல பேசப்பட்டது, அடுத்து வரப்போற இந்த தாக்குதல்களானது இந்த மாதிரியான தொலைத்தொடர்புகள், இணையதள முடக்கம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் மீது கை வைக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டது. அந்த விடயம் இப்பொழுது நடந்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருக்காரு. இது பல முக்கியமான செய்தித்தளங்களையும் வெளியாகி இருக்கிறது. கராச், அதாவது தெஹ்ரானுடைய தெற்கு பகுதியிலிருந்து கராச் நகரத்தை இணைக்கின்ற மிக பிரம்மாண்டமான பாலம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக அந்த பாலம் உடைந்திருக்கிறது. இதனால மிக முக்கியமான பாதை அல்லது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், போக்குவரத்து பாதை துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்களால எந்த வகையிலும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கோ அல்லது பயமுறுத்தவோ முடியாது. எனவே இது எல்லாமே ஒரு தோல்வியை காட்டுகின்ற, எதிரியினுடைய தோல்வியை காட்டுகின்ற தாக்குதலாகவே பார்க்கப்படுவதாக ஈரானுடைய ஜனாதிபதி தன்னுடைய செய்திக்குறிப்பில், தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. இதனை வைத்துக்கொண்டு அமெரிக்கா தங்களை பயமுறுத்தி பேச்சுவார்த்தைக்குள் அல்லது கட்டாய பேச்சுவார்த்தைக்குள் இழுக்கின்ற நடவடிக்கைக்காக இந்த அத்தியாவசியமான மக்களுடைய பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற துறைகள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பு ஈரானிய ராணுவம் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தங்களுக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தை, யுத்த விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக. அதாவது எந்த நாட்டுக்குரிய விமானம் என்பது தொடர்பாக இதுவரையில தகவல்கள் கிடைக்கப்படலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளாகி இப்பொழுது ஒரு தீவு பகுதியில் விழுந்திருப்பதாக அவங்களுடைய தகவல்கள்ல வெளியாகி இருக்கிறது. எந்த இடம், எந்த விமானம், எந்த நாட்டினுடைய விமானம் அப்படின்னு தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. எனவே இப்பொழுது இந்த போரானது ஒரு பெரிய அளவான ஒரு பதட்டத்தை எட்டியிருக்கிறது. மிக கடுமையான போர் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை பல ஊடகங்கள் மூலமான செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுக்கிடையில
மிக மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸாக இப்பொழுது எல்லா நாடுகள்லையும் அல்லது எல்லா தளங்கள்லையும் பார்க்குற செய்தி, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பதவியில் இருந்த, அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டில் சொல்ல போனால் சட்டமா அதிபர் பதவின்னு கூட சொல்லலாம். இந்த பதவியில் இருந்தவர் பதவி விலகி இருக்கிறார் அல்லது பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருந்தது. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான உயர் பதவியில் இருக்கிற 3வது நபர் விலகி இருப்பது. இந்த விடயமானது அமைச்சரவைகளிலேயே கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா அல்லது கொண்டு வருமா என்ற பெரிய கேள்வியை இப்ப எழுப்பியிருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்காவில் எரிபொருள் விலை மிகப்பெரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. இன்றைய நாளிலையும் 116 அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்கிறது கச்சா எண்ணெயுடைய விலை. இந்த நிலையில தனிப்பட்ட முறையில் இப்பொழுது மக்கள் பாதிக்கப்பட தொடர்ந்து ஆரம்பித்திருக்காங்க. அதிகளவான விலை, இதுவரையில வரலாற்றில் அமெரிக்காவில் இல்லாத அளவான எரிபொருள் விலையேற்றம் இப்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில பாகிஸ்தானுடைய எரிபொருள் விலை, பெட்ரோல் விலை 43% உயர்ந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட இலங்கையினுடைய விலைக்கும் பாகிஸ்தானுடைய விலைக்கும் கிட்டத்தட்ட இப்பொழுது நெருங்கி இருக்கிறது. நாங்கள் 35% அதிகரிச்சிருக்கோம், அவங்க 43% அதிகரிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய விலையேற்றம் என்பதும் இதை விட 3 மடங்கு, இலங்கையில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 3 மடங்கு அமெரிக்காவில் எரிபொருள் விலை இப்பொழுது விலையேறி இருக்கிறது. இதோட ஹோர்முஸ் கால்வாய் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. இந்த கால்வாயானது அமெரிக்காவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியமானதல்ல, இதனால நாங்கள் எரிபொருள் கொண்டு வரதும் இல்லை, இது அமெரிக்காவுக்கு தேவையும் இல்லை, இதை மீட்க வேண்டிய கட்டாயமும் அமெரிக்காவுக்கு இல்லை, இது தேவையானவர்கள் போராடி பெற்றுக் கொள்ளுங்கள். குறிப்பா ஆசிய நாடுகள் தான் இதனால அதிகமா நன்மை அடைகிறாங்க, அவங்களுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாதிரி அவருடைய கருத்துக்கள் இன்றைய நாளிலையும் வெளியாக இருக்கிறது. நுவரெலியா நீதிமன்றம் நேற்று 3 வெவ்வேறு கொலைகளுக்கு 4 பேருக்கான மரண தண்டனை தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்காங்க. முதலாவது 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய 47 வயதுடைய ஒருவருக்கு மரண தண்டனை. இது நானோயாவில் நடந்த சம்பவத்துக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது பட்டிப்போல பிரதேசத்தில் 2009ஆம் ஆண்டு தன்னுடைய தாய், மனைவி, குழந்தையை கொன்ற 55 வயதுடைய நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகமந்தலாவ பகுதியில் கூரிய ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருவரை கொலை செய்த வழக்கில் 64, 62 வயதுடைய 2 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 3 வெவ்வேறு விதமான கொலை சம்பவங்களுக்கு 4 பேருக்கான மரண தண்டனையை நேற்று நுவரெலியா நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் கடந்த மணித்தியாலத்தில் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு புதிய முக்கியமான சுருக்கமான செய்திகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.